இந்த போர் மௌனிச்சா பிறகு ஒரு 15-16 வருஷத்தில் இருக்கிறோம். எங்களோட பாய்ச்சல் பெரிய ஒரு பாய்ச்சலாக இருந்திருக்கணும். எல்லாருக்குமே இப்படியான ஒரு முன்னெடுப்பு இருக்கணும், இப்படியான ஆக்கள் இருக்கணும், இல்லாத இப்படி ஒரு செயற்பாடை செய்யணும்ன்ற என்ன படு உள்ள இருக்கு. சொல்லணும்னா நான் இங்கே சிறைப்பாசை வெறும் பேப்பராக தான் வந்தேன், வெள்ளை ஒயிட் போர்ட். பசிக்கு மீன் கொடுக்கறத விட அந்த மீனை எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறது தான் அது நல்லது. அது லாங் டைமுக்கு அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். யாரெல்லாம் சினிமாக்குள்ள அந்த கட்டமைப்புக்குள்ள வாழ்றாங்களோ அவங்கள தவிர்த்து எந்த ஒரு ஆக்களுக்குமே சினிமா போய் சேரல. இன்னுமே நாங்களே படம் கொடுத்துட்டு நாங்களே போஸ்டர் ஓட்டி நாங்களே டிக்கெட்டை விற்று இன்னும் அந்த நிலைமை தான் இருக்குது. அது உடனே நடக்கும்னு சொல்லிடாது, ஏன்னா இங்கே எதுவுமே உடனே நடந்தது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு நாங்கள் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம்ன்ற அளவுக்கு கதைச்சிட்டோம். இந்த டீம் இதோட மட்டும் கதைச்சிட்டு இத்தனை டாக்குமெண்ட் செஞ்சாலுமே இதே விஷயத்தை ரிப்பீட்டட் பண்ணிகிட்டே இருப்பாங்களே தவிர எங்கேயுமே வேலை செய்கிறாங்களே இல்லை, எங்கேயுமே ஒரு படமும் வரையில என்ற கேள்விக்கு ஆன்சர் எப்படியோ இந்த வருஷம் கிடைக்கும். திரைப்பாசற ஒன்று ஆரம்பிக்கும்போது நாங்கள் ஏற்கனவே முதலாவது திரைப்பாசன்ற முடிவில் வெளியிட்ட ஆவணப்படத்துலேயும் சொல்லியிருப்போம். எங்களோட நோக்கம் பெருசாக இருந்தது, எங்களுக்கான மனித வளங்களை சேர்க்க வேண்டிய தேவை இருந்தது. தொடர்ச்சியாக வேலை செய்யறதுக்கான மெக்கானிசத்தை, அந்த பொறிமுறையை நாங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருந்தது. இப்படி ஒன்று நடக்க போகுதுன்ற விஷயம் சொல்லும்போது எங்களுக்கு இங்கே இருக்கிற ஒரு பற்றாக்குறை தீர்மானம் ஒரு நம்பிக்கை தோணுச்சு. திரைப்பாசற ஒன்று முடியக்கு முதலே நாங்கள் திரைப்பாசற 2 செய்யணும்னு சொல்லி நாங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டோம். நாங்கள் ஒன்றில் எடுத்துக்கொண்ட அந்த திட்டங்களை அமுல்படுத்துறதுக்கு 2 தேவைப்பட்டது. திரைப்பாசறை ஒன்றிலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் ஒரு டீம் கொஞ்சம் பெருசாகக்குள்ளேயும் அந்த திரைப்பாசறை மூமெண்டாலேயே எங்களுக்கு ஆக்கள் நிறைய கண்டெக்ஸ் வர்றதும் இங்கே அரங்காளியாக ஆக்கள் வந்து போகிறதும் அப்படி மாறக்குள்ளே எங்களுக்கு ஒரு நெட்வொர்க் பெருசாகுது, திட்டங்கள் கூடுது, எக்ஸிக்யூட் பண்ணுறது நாங்களாக இருக்க தேவையில்லை, திட்டம் போடுறது நாங்களாக இருக்க தேவையில்லைன்ற எல்லாமே வருது. திரைப்பாசறைக்குள்ள சினிமாவை படிக்கிறது என்றதை விட ஒரு சினிமாவோட பண்பாட்டை படிக்கிறோம்ன்றது பிரதானமாக இருக்குது. எங்களுடைய சினிமாக்கான பண்பாடுன்றதை நாங்கள் கட்டியமைக்க வேண்டிய தேவை இருக்குது. அது ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, அல்லது தனி மனித உறவுகளாக இருந்தாலும் சரி, கலைத்துறைக்கு இருக்கிறவர்களுடைய உறவுகளாக இருந்தாலும் சரி, அது மிக முக்கியமானது. திரைப்பாசற ஒன்றினுடைய அந்த வெளிப்பாடு, அது தந்த அந்த உற்சாகம், அது அந்த அடைவுகள் திரைப்பாசற 2க்கு தானாக எங்களுக்கான ஒரு உந்துதலை தந்தது. நான் திரைப்பாசறை 1ஓட டாக்குமெண்ட்ரி அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து நம்மளும் போயிருக்கலாமோன்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. சினிமாவில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஆர்வம், அது கூடாக சினிமாவை படிமுறையாக கற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு விருப்பம் இருந்துச்சு. நான் முதலாவது ரீசன் சினிமாவுக்கு வந்தது தெரிஞ்சு கொள்ளணும், வேறு திட்டத்துக்கு நான் போகணும், ஆக்டிங் இதுக்கு இந்த திறமையை நான் வெளிக்காட்டணும்னா இங்கே வந்தேன். திரைப்பாசற ஒன்று நாங்கள் செய்து கொண்டிருக்க ஆரம்பிக்கையும் எங்கள்கிட்டையும் ஒரு சில சந்தேகங்கள் இருந்தது. ஆனால் நாங்கள் தெளிவாக இருந்த இதை நாங்கள் சரியாக செய்து முடிப்போம், இதனூடாக ஒரு நல்ல விளைவு வரும் என்றால் நான் எதிர்பார்த்ததை விட நல்ல விளைவு வந்தது. திரைப்பாசற 2 பொறுத்தவரையில் எங்களுக்கு 18 அப்ளிகேஷன் வந்திருந்தது. 18 அப்ளிகேஷன்லேயும் சினிமா சார்ந்து இயங்குறதுக்கு ஆர்வம் விரும்பி அனுப்பினாக்கள்லாம் அதுலேயும் இருந்தது. தொடர்ச்சியாக சினிமாக்க வேலை செய்கிறதுக்கு, இந்த துறை சார்ந்து வார சவால்களை எதிர்கொள்கிறதுக்கான தன்னம்பிக்கையான ஆட்களை எங்களால் சரியாக அடையாளம் காண முடிஞ்சதான்ற கேள்வியாக இருந்தது. முதல்ல ஒரு 5 பேர் கன்ஃபார்மாக இருந்தது. பிறகு கடைசி நேரத்தில் 2 பேரால் வர முடியாமல் 3 பேர் தான் உள்ளே வந்தது. ஸோ அந்த 3 பேர் என்ற உடனே நம்பர்ஸ் குறைவு, அதை என்னென்று மேனேஜ் பண்ண போகிறோம்ன்ற தோற்று இருந்தது. ஆனால் அது தொடங்கின பிறகு அந்த தோட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போயிட்டு, என்னோட திரைப்பாசற 1ல் வந்த ஆட்கள் ஆல்ரெடி இங்கேவே இருந்தவ எல்லாரோடையும் சேர்ந்து வேலை செய்யும்போது அந்த என்ன படம் இல்லாமல் போயிட்டுது. திரைப்பாசறை வர்றதுக்கு முன்னுக்கு உள்ள கிருஷ்ணா எப்படின்னு கேட்டால், அவனுக்கு சினிமா சார்ந்த ஈடுபாடு இருக்குது, ஆனால் அதுக்குள்ளான அந்த பாதையில் எப்படி அது போகிறது அப்படின்றது கொஞ்சம் தெரியாமல் ஒரு தனிமையில் நின்றுட்டு இருந்த ஒருத்தர். சொல்லணும்னா நான் இங்கே சிறைப்பாசை வெறும் பேப்பராக தான் வந்தேன், வெள்ளை ஒயிட் போர்ட். வந்ததுக்கு பிறகான மாற்றம் என்னென்னா, முதல்ல நான் சினிமாவை பார்த்த கண்ணோட்டமும் இப்போ சினிமாவை பார்க்குற கண்ணோட்டமும் ரொம்பவே மாறி இருக்குது.
நானே ஒரு காலே எடுத்தால் போதும்னா நினச்சேன் ஷூட்டிங்கு. ஒரு கால் எடுத்தா அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் 2-3 தடவை எடுக்கிறாங்க ஷூட்டிங்கில். அப்போ நான் கேட்டேன் வீட்டில் என்ன பிரச்சனை இப்படி சென்று முடக்கான இல்லை ஷூட்டிங்கில் அதான் தம்பி தான்ட்டு. அரங்கினூடாக நம்ம வாழ்கிறதுக்கான வழிகள் எனக்கு தெரியலை. ஆனால் அரங்குக்காக நாடகம் சினிமா சார்ந்த ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணுன்ற ஒரு தீர்க்கமான முடிவு எனக்குள்ளே இருந்துச்சு. கேமரா எதை படம் பிடிச்சு காட்டுதோ அது மட்டும்தான், அந்த ஷோவை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அதை தாண்டி பேக்ரவுண்ட்லேயே வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். நான் நினச்சது வந்து நடிகர்கள் தான் அதிகமாக வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி அவங்களுடைய ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்கும்னு யோசிச்சு வந்த சினிமா. இங்கே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட்டிங் நடக்கிற டைம் தான் நான் யோசித்தேன், இவ்வளோ டெக்னீஷியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறனால தான் அந்த ஒர்க்கோட சக்ஸஸாக தான் ஒரு ஷூட்டோ ஒரு ஃபிலிமோ வந்து வெளியில் வருது. வளமையான ஒர்க் ஷாப் ஒரு மூட்டில் தான் போகுதுன்றது தான் முதல் மைண்டில் இருந்ததும். நான் இது படிப்பிக்க போகிறார் போல இருந்து ஒரு ரைட்டிங்னு சொன்னால் அது ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், இல்லாட்டி என்ன எழுத போகிறோம்ன்ற விஷயங்களை சொல்லுவோம். அதுதான் இங்கே வந்து நடக்க போகுதுன்ற எண்ணப்பாடு இருந்தது. ஆனால் அப்படி இல்லை, வேறு மாதிரி இருந்தது. இங்கே வந்த அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸசைஸ், அதுக்குன்னு இலகுவாக ஈஸியாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி வகையில் அதை கொண்டு போய் சேர்க்கிறது என்னன்றதே ஐடியாவே இல்லை. அப்புறம் அது நடக்கல இப்படி ஈஸியாக கொண்டு போய் விளங்கப்படுத்தலாம் என்ற தோற்றுருந்தது. சில விஷயம் வந்து எழுதும் போதோ இல்லை ஒரு கதையை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது அதை என்னென்னு செய்கிறன்னு மற்றாக்களுக்கு சொல்ல முடியாத ஒரு நிலப்பாடு இருந்தது. ஆனால் அதை எல்லாத்தையும் ஈஸியாக பிரேக் பண்ணி ஒவ்வொரு செஷன் மூலமாக செய்கிறது வந்து புதுசாக இருந்தது. இங்கே அந்த பயிற்சின்ற விளைவு நான் பார்க்குறது திரைப்பாசறை ஒன்றும் சரி ரெண்டும் சரி தங்களோட மொத்த வாழ்க்கையுமே ஒருக்கா திரும்பி பார்க்க வச்சுருக்கேன்னு நான் நம்புகிறேன். அவையில் பெரிய வாழ்க்கை முடிவுகளை இந்த திரைப்பாசறை இந்த 15 நாட்குள்ளே எடுத்திருக்கணும். திரைப்பாசறை ஒன்றுலேயும் நடந்திருக்கு, திரைப்பாசறை 2ல் 3 பேருக்குமே அது நடந்திருக்கு. தனிப்பட்ட வாழ்க்கையில் யார் கிருஷ்ணா, இதுவரை காலமும் இருந்த கிருஷ்ணா எப்படி சரியாக இருந்ததா, இல்லை அதில் என்னென்ன கிருஷ்ணாவே தவற விட்ட விஷயங்கள் என்னென்ன, அதுகள் எல்லாமே அனலைஸ் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. பெண்கள் வந்து ரொம்பவே வந்து பின்தங்கி இருப்பாங்க, எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க, பின்னாடி இருப்பாங்க. நான் இங்கே வந்து ஒரு எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்கிட்டேன். வீட்டிலே ஒரு வேலையும் செய்கிறே இல்லை. இங்கே வந்து சமைக்கிற பச்சை மிளகா வெட்டுற கொச்சிக்காய் வெட்டுற அதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன். நான் அப்போ ஜோதிச்சேன் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இந்த கூட்டேக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வந்தா. அப்போ நான் யோசிச்சேன் அம்மாக்கெல்லாம் என்னன்றா செய்கிறேன் பாவங்க தான் அதெல்லாம் அவையில் நான் யோசிக்கிறேன். சொல்ல போனால் நான் வீட்டில் உடுப்பே துவைக்கிறேன் இல்லை, இங்கே வந்தால் உடுப்பே துவைக்க போகலான்னா என்ன கைனோ நான் நினைக்கிறேன். அப்பா இனி அம்மாவுக்கு ஒரு வீட்டை போய் ஒரு வாஷிங் மிஷினாக எடுத்து கொடுத்து தான் மிச்சல் வேலைன்னு நினைச்சேன். நான் யாருங்கிறத வந்து அடையாளம் காண்றதுக்கான ஒரு டூலாக வந்து திரைப்பாசறை இருந்துச்சு. என்னுடைய வீக் பாயிண்ட்ஸ் நிறைய வந்து வெளியில் வந்துச்சு. அப்போ என்னுடைய வீக் பாயிண்ட்ஸை வந்து நான் எப்படி டெவலப் பண்ணி மைனூட்டான விஷயங்கள்லாம் எப்படி நான் டெவலப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போக போகிறேன் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்துச்சு. ஊரில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, பிரச்சனை சம்பவத்தை பிறகு இங்கே வந்தோன்னு பார்த்தா அரசியல் சம்பவத்தையும் பார்த்து படிப்பிச்சு கொடுத்தணும். அப்போ எப்படி நான் வந்து இனி வர்ற காலங்களில் நான் ஒர்க் பண்ணுமா இருந்தால் நான் எப்படி தனியாக என்னை வளர்த்துக்கிட்டு நான் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ சாதாரணமாக இப்போ எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னா கூட எப்படி ஒரு டீமை பில்ட் பண்ணிக்கிறது, எதிர்காலத்தில் நான் எப்படி அந்த ஷார்ட் ஃபிலிமை எடுக்க போகிறேன். இப்படி தான் இருந்தோம் சிந்து. இப்போ பாரு அங்கே போய் படிச்சுட்டு வந்து இப்போ வேறு லெவலாக இருக்கும். ஆனால் அப்படி சொல்ல வைக்கணும் காசு நான் போய் சொல்ல வைப்பேன். நாங்கள் மனிதர்களை மனிதர் சரியாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தன்மையோட கலைஞர்கள் இருக்க வேணும். அந்த பக்குவத்தன்மையை நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே வளர்த்தெடுத்துட்டோம் என்று சொன்னால் எதிர்காலத்தில் வரப்போகிற சில முரண்பாடுகளை தவிர்க்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். உண்மையிலேயே திரைப்பாசறைன்ற முதன்மை வெற்றியாக நான் கருதுறது இந்த வர்றாகண்ட உளவியல் மாற்றம். அது அவைகளுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் நிறைய வகையில் நடக்குது. எங்களோட சினிமாவில் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஒர்க்காக தான் இருக்கும். எல்லாமே நான் ஹீரோன்றது இன்க்ளூடிங் மீ. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த பட்டறையில் வந்த மாணவர்களோ இல்லை பங்கேற்ற நாட்டில் பார்க்கும்போது ஒரு டீம் ஒர்க், ஒரு கொலாபரேஷன் இருக்கிற மாதிரி எனக்கு படுது. அதுதான் உண்மையில் சினிமா மிக முக்கியமாக தேவைப்படுற விஷயம். ஏன்னா சினிமா வந்து எப்போவுமே ஒரு ஒன் மேன் ஷோ இல்லை, அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட அர்ப்பணிப்பு தான். அது இந்த டீம்கிட்ட வந்து குழுவாக சேர்ந்து வேலை செய்கிற அந்த பண்பு நான் பார்த்தேன். இப்போது பலருடைய பார்வை எங்களை நோக்கி திரும்பி இருக்குன்னு நம்புகிறேன். இதை பற்றி காண்கிற இடங்களில் பலர் இதை பற்றி கேட்குறாங்க. எங்களை மீறி இது வேற ஒன்றை நோக்கி பெருசாக போகிற மாதிரி நான் யோசிக்கிறேன். உதாரணத்துக்கு அவையெல்லாம் ஒரு ஆந்தாலஜி ஃபிலிம் ஒன்று பிளான் பண்ணி அதை செய்கிறதுக்கு ஒரு டிஸ்கஷனோட போட்டிருக்கணும். அது இல்லாமல் நாங்கள் இன்னொரு அதுக்கு ஃபீச்சர் ஃபிலிமுக்காக அடுத்து
அதை நோக்கி ஒரு ஸ்டோரி எடுத்து அதுக்கு ஃபைனான்சியல் தேடிக்கிட்டு இருக்க இது 3வது அச்சீவ்மெண்ட். வன்னில் நான் பார்த்தது வந்து அப்படி ஒரு கொஞ்ச நாளைக்குள்ள வந்து அவ்வளோ ஒரு ஜெல்லாயினம் இணைஞ்சு கொள்ளணும் ஒரே நோக்கத்துக்கு டக்குன்னு இணைஞ்சு கொள்ளினோம்னு நான் எதிர்பார்க்கல. திரைப்பாசறை ஒன்றுக்குள்ளால் வந்து அந்த பெருபெரு இருக்குது தானே, நாங்கள் ஒரு கதையை ரெடி பண்ணது, அந்த கதை வந்து ஒரு அந்தாலஜியாக செய்ய வழிக்கிட்டது, பிறகு அது ஒரு ஃபீச்சர் ஃபில்மாக மாறினது, அந்த கதை இரவு பகலாக எல்லாரும் சேர்ந்து ஒரு முழு பிரதியாக உருவாக்க முடிஞ்சது. அப்படியெல்லாம் வந்து நாங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் ஒன்றுக்கு போகிறோம் என்றதனுடைய அந்த எத்தனைப்பு திரைப்பாசறை ட்ரெண்டு, அதில் புதுசாக வாராக்கள், புது மனித வளங்கள், அந்த புது விலையை போன்ற உருவாக்கலும்ன்றது திரைப்பாசறை ஒன்றினுடைய பங்கு பெற்றவர்களுடைய அதிகபட்சமான தலையீடும் அவர்களுடைய வேண்டுதலும் இருந்தது. அவர்களே அதை முன்னின்று அதை ஆர்கனைஸ் பண்ணி அதை செய்து முடிச்சிருக்கிறாங்க. அதாவது நாங்கள் முதல் முன்னகர்த்தி போகிற அந்த கொஞ்சம் பேர் வந்து அதே மாதிரி முன்னகர்த்தக்கூடிய தகமையோட எங்கள் டீம் பெருக்குது என்றதான் அதில் நான் யோசிக்கிற விஷயம். திரைப்பாசறை ஒன்றுன்ற வெளிப்பாடாக வந்த ராசா அந்த ஸ்கிரிப்டும், அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிற வேறு வேறு கதைகளோட ஸ்கிரிப்ட், பேங்குக்குள்ளே வந்த வேறு கதைகளோட ஸ்கிரிப்டுமே வந்து நாங்கள் கண்டினியூவாகவே ஒர்க் பண்ணி கொண்டாந்து இருந்தேன் நாங்கள். ஸோ அதெல்லாம் இந்த 5 மாதம் 6 மாத டைம் வந்து எங்களுக்கு எப்படி போனோன்னு தெரியாது. நாங்கள் இதுக்குள்ள இன்வால்மெண்ட்டாகவே இருக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. புது ஐடியாஸும் புது ஸ்டோரிஸும் புது டெக்னாலஜியும் இங்கேருந்து ஈழ சினிமாவிலேருந்து திரைப்பாசறை உருவாக்குறதுக்கு ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒன்று செய்து முடிஞ்ச உடனே நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்தோம், அது ஒரு ப்ரொடக்ஷனுக்கு போகணும். எங்களுடைய இந்த முயற்சி அங்கீகரிக்கப்படும், அதுக்கான முதலீட்டாளர்கள் எங்களை நோக்கி வருவார்கள், அல்லது அவர்களை நோக்கி நாங்கள் எங்களை தெரியப்படுத்தணும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதே மாதிரி எங்களோட முயற்சியை சரியாக அடையாளம் கண்டு பல முதலீட்டாளர்கள் எங்களோட தொடர்பு கொண்டிருக்கிறார்கள், தொடர்பு இருக்கிறார்கள். இப்போயும் அது சம்பந்தமாக நாங்கள் பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த முழுமையான ஒரு தீர்மானத்துக்கு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்கிறதுக்கு எங்கள் மீது இருக்கிற நம்பிக்கை இனமா அல்லது அவர்கள் மீதே இருக்கிற நம்பிக்கை இனமா என்னென்னு தெரியல. ஆனால் அதை பற்றி நாங்கள் கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லை. அது அப்படித்தான் நடக்கும். சரியான புரிதல் 2 தரப்புக்கும் இடையில் சரியான புரிதலோடையும் நம்பிக்கையோடையும் தெளிவோடையும் தான் இந்த வேலை செய்யலாம். நாங்களும் அவசரப்பட விரும்பலை. அதுன்ற வெளிப்பாடு தான் நாங்கள் எப்போ 2வது தொடங்கணும், எப்போ நாங்கள் 2வது செய்யணும் வந்துட்டு எங்களுக்கு கேள்விகள் இருந்த இடத்துல தான் மெயினாக எங்களுக்கு வந்து இடித்தது வந்து ஃபண்ட், அதாவது ஃபினான்ஷியலாக வந்து நாங்கள் ஸ்டேபிள் இல்லை எங்களுக்குள்ள. ஸோ அதால் கனகாலமாகவே ஹோல்டில் தான் வச்சுருந்தாங்க. அவதாரம் சார்பாக பிரேம் கதிர் அண்ணா ஊடாக சதாபுரம் அண்ணா உள்ளவர் எங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் தர்றேன் உறுதியாயிட்டு உடனடியாகவே அது உடனேயும் செஞ்சுட்டு நம்ம இழுத்தடிக்காமல். இன்றைக்குள்ளே ஒரு சரியான ஒரு பாசிட்டிவான விஷயம் நான் என்ன பார்த்தேன்னா, அவையில் நான் யாரோட வேலை செஞ்சுருக்கேன், நாங்கள் இதுக்கு முதல் என்ன செஞ்சுருக்கோம் என்றதை வச்சு கொண்டு அந்த தனிமனித அடிப்படையிலான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை எடுக்காமல் எங்களை பற்றி கலந்துரையாடி அறிஞ்சு கொண்டிருக்க முயற்சி செய்வார். நாங்கள் நிறைய பேரோட நிறைய செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறோம். பெரிய இழுத்தடிப்புகள் மாதக்கணக்கு வருஷக்கணக்காக போய் சில நடக்காமலும் போயிருக்குது. அது எங்களுடைய நேரத்தையும் அல்லது எங்களுடைய அந்த சக்தியையும் விரையும் செய்திருக்குது. என்ன வழி என்ற ஒரு தேவை வரக்கத்தான் அவதாரம் இதுக்கு பங்களிப்பு செய்கிறதுக்கு ஒரு அனுசரணை செய்ய முன் வந்தது. இங்கே கணக்கு விஷயம் செஞ்சு கொண்டிருக்கணும் தான். பட் இது எல்லாத்தையும் எங்களுக்கு பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கிறதில்ல. இது அந்த வீடியோ வடிவில் இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்ததில் ஏதோ ஒரு உள் மனசில் ஒரு நம்பிக்கை ஒன்று வந்தது, இந்த இவங்கள் ஏதோ செய்கிறதுக்கு முயற்சிக்கணும். ஸோ அதற்கு ஒரு ஒரு சின்ன உதவியாக நாங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி டாக்குமெண்ட்ரி இஸ் வெல் மேட் அண்ட் வெல் சேட். இருக்கிற வச்சு எடுத்த டாக்குமெண்ட்ரிக்கு பார்த்து எங்கள் நோக்கத்தை பார்த்து அடுத்த இதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வாரேன் சரிப்பா வந்து அவங்க நம்புகிறாங்க. பசிக்கு மீன் கொடுக்குறத விட அந்த மீனை எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறது தான் அது நல்லது. அது லாங் டைமுக்கு அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்படியான விஷயமாக தான் நான் இதை பார்க்குறேன். ஒரு படம் எப்படி எடுக்கிறேன்னு சொல்கிறத விட அதுக்கு பின்னால் இருக்கிற பல விஷயங்களையும் சிரமங்களையும் இப்படி தான் பல விஷயம் இருக்குன்றத புரிய வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். தொடர்ந்து இப்படியே போய்கொண்டிருந்தால் எங்களோட ஈழ சினிமா நல்ல இளைஞர்களை கொண்டு வந்து விடும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. திரைப்பாசறை ஒன்றில் திரைக்கதையும் தயாரிப்பு பொறிமுறையும் பிரதானமான ஒரு விஷயமாக அதில் கலந்துரையாடப்பட்டிருந்தது. இந்த முறை திரைக்கதை, முன்கள தயாரிப்பு, ப்ரீ ப்ரொடக்ஷன், அதோட சந்தைப்படுத்தல். ஸ்க்ரீன் பிளேயில் வந்து நான் இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருந்த விஷயம் வந்து ரைட்டர் இருக்கிறாங்க தானே, அவங்க வந்து ஒரு ஸ்கிரிப்டை எழுதுவாங்க. அவங்களுக்கு தோன்ற ஏதாவது ஒரு கதையை எழுதிட்டு
அதை கொண்டு போயிட்டு அது சார்பான நடிகர்கள் இருப்பாங்க, ப்ரொடியூசர் இருப்பாங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட டிஸ்கஷன் பண்ணி அதை வந்து இப்படி ஷூட் பண்ணி படமாக வெளியிட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து இவ்வளோ நாளாக அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த பிரேமில் தான் இருந்தேன். ஆனால் எப்படி ஒரு கதையை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு சரியான முறைமையை நான் இங்கே வந்து தான் படிச்சுக்கிட்டேன். இப்போ நான் ஸ்பாட்டில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஃபிலிம் சைடில், சினிமா சைடில் ஒர்க் பண்ணி. ஆனால் எனக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸ்கிரிப்ட் எப்படி பார்க்கணும், எப்படி ஸ்கிரிப்டில் அந்த சோபட் வருது என்றெல்லாம் தெளிவாகி முரண் என்று சொல்லுவார் அடிக்கடி. ஐரணின்னு சொல்லுவார். எல்லாத்துலேயும் ஐரணி, இதே ஐரணி, இதே ஐரணி, இதே ஐரணின்னு பார்க்க வலிக்கிட்டாங்க. இந்த திரைப்பாசிரியர் 1க்கு வந்த பிறகு எனக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க்கிங்கில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்குது. ஒரு கூட்டு முயற்சியில் ரைட்டர்ஸ், அதாவது 7 பேர் 8 பேர் சேர்ந்து ஒரு கதையை டிஸ்கஸ் பண்ணி எழுதிக்கல, அதுக்கு எடுக்கிற டைம் வந்து சரியான குறைவாக இருந்தது. அதுக்கு செஞ்ச செஷன்ஸும் அதை புரிஞ்சு கொண்ட விதமும் காரணமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரொடக்ஷன் ஒன்று நடந்திருக்கு, ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ஒன்று. அதில் அந்த முன்கள தயாரிப்பு என்ற விஷயத்துக்கு நாங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இது ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக பிரேக் டவுன் பண்ணி செய்யக்கூடிய டைம் காணாததால் ஒரு சாம்பிளுக்கு இங்கே வச்சு டெவலப் ஆன ஒரு ஸ்டோரியை ஷார்ட் ஃபிலிமாக ஷூட் பண்ணுவோம் எல்லோரும் சேர்ந்து என்ற மாதிரி ஒரு பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஆனால் நாங்கள் பிளான் பண்ணது ஒரு 5 மினிட்ஸுக்கான ஒரு ஷார்ட் ஃபிலிம். அது நாங்கள் போனது ஒரு 1 டே அப்படின்ற ஒரு ஷெடியூலில் போனோம். ஆனால் அதையும் மீறி ஷூட் வந்து 2வது நாள் போயிட்டு, அப்போ முன்னுக்கே எங்களால் நாங்கள் யூகிக்கிற சில விஷயங்கள் வந்து அந்த ஸ்பாட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவில் இருக்குது இல்லை அப்படிங்கிறதையும் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அந்த படத்தை எப்படி கேண்டில் பண்ணணும், கதையை எழுதி அந்த ஷூட்டிங் பாட்டு போகிற இது எல்லாத்தையும் எப்படி கேண்டில் பண்ணணும்னு அதுவும் தெரிஞ்சு கொண்டேன். அதனுடைய ப்ரொடக்ஷனை ரன் பண்ணது வந்து திரைப்பாசறை 2 அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ். ஒன்று பட்ஜெட் பார்க்கணும், அந்த வேலைகள் இருந்துச்சு. காசு என் கையில் தான் இருக்குது. வர்றவங்களுக்கு சாப்பாடு, இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு, டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா என்கிட்ட, எனக்கு இது எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. அவங்க சரியா, இவங்க சரியா, இவங்க சரியா, இவங்க சரியான்னு. நான் யோசிக்கிறேன், நான் அதை பார்க்குறதா, இதை பார்க்குறதா, அதை பார்க்குறதா. எப்படியும் இந்த வேலை முடியணும், ஒரு சரியான ஒரு புள்ளியில் போயிட்டு இது முடிஞ்சிடணுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு இருந்துச்சு. அவையில் அந்த முன்கள தயாரிப்பை ரன் பண்ண வலிக்கிட்டு அதுக்கு பட்ஜெட் பிரேக் டவுன் பண்ணி அதை பிளான் பண்ணி எல்லாரோடையும் கதைச்சு எக்ஸிக்யூட் பண்ண அந்த அனுபவம் வந்து அவைகளுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் ஒரு வார்ம் அப், நாங்கள் அடுத்து செய்ய போகிற விஷயங்களுக்கான ஒரு வார்ம் அப்பாக இருந்தது தான் உண்மை. கிளிக் போர்ட் அதை அடிச்சு தான் இப்படி ரோலிங் கேமரா ஆக்ஷன் சுத்தமாக தெரியாது. என்னடா அப்படி நான் போயிட்டுனோம், உடனே இப்படியே வீடியோ எடுக்கணும், சொல்லணும், பெருடம்னா நினச்சி விட்றது. ஆனால் இங்கே வந்தோன்னு பார்த்தேன் ரோலிங் சொல்லணும், லைட் சொல்லணும், கேமரா சொல்லணும், ஆக்ஷன் சொன்ன அப்புறம் தான் அவையிலே நடிக்க ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு டேக்கும் எடுக்கும்போது மேடை பொருட்களை வந்து இந்த இடத்துல சரியாக இருக்கணுங்கிறதையும் நான் இங்கே வந்து தான் படிச்சுக்கிட்டேன். நான் டப்பிங் தான் பண்ணுறேன். டப்பிங் பண்ணால் ரியலாக கதைச்சினோம், அதுவும் ஓகே, நல்லா இருந்துச்சு. எனக்கு ரியலாக கதைச்சது. படத்தில் சினிமாவில் நம்ம காட்டுற அந்த விஷயம் ஏதோ ஒன்று பார்த்துருக்குறோம். ஆனால் அது எப்படி வந்து இதை கையாளுறாங்கிற முறை வந்து நம்ம கண்டிப்பாக படித்தா மட்டும்தான் அது வரும். ஷார்ட் ஃபிலிம் கூட அது ஒரு உண்மையிலேயே நம்பிக்கையை தருது. அது ஒரு ஷார்ட் டைமில் ஒரு 1.5 நாளில் உங்களால் ஒரு தரமான ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஃப்ரெஷர்ஸை வச்சு கொண்டு நீங்கள் 15 நாள் ஒர்க் ஷாப்பில் ஒரு 1.5 நாளில் ஒரு ஷார்ட் ஃபிலிமை செஞ்சு முடிச்சிருக்கீங்கன்றது உண்மையிலேயே பெரிய ஒரு வேலை தான். சந்தோஷமாக இருக்குது. சரி, நம்ம கொடுத்த பணத்துக்கு ஏதோ ஒரு பிரயோஜனமான விஷயம் நடந்திருக்குன்றது உண்மையிலே சந்தோஷம். ஆக்சுவலி அந்த சந்தோஷத்தை நான் அவதாரம் சார்பாக நான் அதை உங்களுக்கு தெரிவித்து கொள்கிறேன். உண்மையிலே அவைக்கு நான் இதை நேராக போய் சொல்கிறேன். தே வில் பி ப்ரவுட். உண்மையிலே இந்த ஒரு பட்டறையில் அவையின் அனுசரணையில் இந்த பட்டறை நடந்தது வந்து அவைக்கும் பெரிய ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. நேரில் பார்த்துருந்தேன்டா அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறபடியே நான் உங்களுக்கு இதில் சொல்கிறது கடமைப்பட்டேன். 15 நாள் சினிமா பற்றியோ முன்கள ஆயத்தங்கள் பற்றியோ ஒரு அனுபவ கற்கையையும் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனை எப்படி நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம்ன்ற பலவிதமான படிப்பினைகளையும் எடுத்துக்கொண்டு ஒரு கதையையும் உருவாக்கி கொண்டு அந்த கதையை நாங்கள் படமாக்குறதுக்கான எல்லா வேலையும் செய்து முடித்து ஒரு கருத்து கணிப்பையும் செய்து முடிச்சிருக்கிறோம். திரைப்பாசறை 1 செஞ்ச பிறகு நிறைய பேர் கேட்ட கேள்வி உண்டு, சரி படம் செஞ்சிட்டிங்கன்னா கூட அதை என்னென்னு கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க, அந்த சந்தைப்படத்தில் என்னென்னு செய்ய போகிறீங்கன்றது. நாங்கள் அடிப்படையில் இதை மக்கள்கிட்டேருந்தே ஆரம்பிக்கிறோம்.
அதில் சில கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. சேவை செய்யும்போது எல்லாருமே சொன்னது என்னன்னு கேட்டால் படம் வந்திருக்கான்றது வந்து தெரியவே இல்லைன்ற மாதிரியான இதுகள் தான் கூடுதலான பதில் வந்துச்சு. யாரெல்லாம் சினிமாக்குள்ள அந்த கட்டமைப்புக்குள்ள வாழ்றாங்களோ அவங்கள தவிர்த்து எந்த ஒரு ஆட்களுக்குமே சினிமா போய் சேரல. படம் தெரியும், இப்படி இவ்வளோ படங்களை பற்றி எனக்கு ஆசை அவங்களுக்கு பார்க்க. ஸோ அந்த படம் எப்படி பார்க்குற, யாராவது பார்க்க சின்னப்படியாக நான் என்ன அதான் கேட்டு நான் பார்க்க எனக்கு எப்படி சான்ஸ் கிடைக்குது இல்லைன்னா என்னென்ன வருது அப்படி வருதுன்னு தெரியாது. நம்ம ஒரு படம் எடுத்தா, ஈழத்தில் ஒரு படம் எடுக்க போகிறோம், படம் எடுத்தா உங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்கும்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் நல்ல படம் எடுப்பீங்களா, இந்தியாவில் மாதிரி படங்கள் இருக்குமா. முதலாவது எங்களுடைய படைப்புகளை நாங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கான சோசியல் மீடியா வலைத்தளங்களை சரியான ஒரு முறையில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முறையில் பயன்படுத்துறது மக்களுக்கு இப்படியான படங்கள் வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயமே தெரிய வரும். ஒன்று இப்போ குறிப்பிட்டு நாங்கள் 16 தொடக்கம் 25 வயசுக்குள்ள பிள்ளைகளுக்கு வந்து நிறையவே இந்த சர்வை வந்து அவங்களுக்கு தான் போய் சேர்ந்துச்சு. அவங்களுடைய கருத்து கணிப்பு படி வந்து சினிமாங்கிற தேவை வந்து 99% தேவை இருக்குது, அதிகமான ஒரு தேடல்கள் இருக்குது. ஆனாலுமே அவங்க பார்க்குற பார்வை வந்து தென்னிந்திய சினிமானுடைய வளர்ச்சியை தான் பார்க்குறாங்களே தவிர ஈழத்தில் இப்படி ஒரு சினிமா வளர்ச்சி இருக்கா, இப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களா, கலைஞர்கள் இருக்காங்களான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இல்லை, அதுதான் அது பெரிய ஒரு பிரச்சனை தான். இன்னுமே நாங்களே படம் கொடுத்துட்டு நாங்களே போஸ்டர் ஓட்டி நாங்களே டிக்கெட் பண்ணி விற்று இன்னும் அந்த நிலைமை தான் இருக்குது. அது தப்பு ரைட்டுன்றதையும் தாண்டி ஒரு கிரியேட்டர் எப்படி உருவாகிறானோ, ஒரு நடிகன், ஒரு மியூசிஷியன், ஒரு சினிமாட்டோகிராஃபர் மாதிரி எங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர்ன்ற ஒரு தரப்பு வரணும். அதை ஒரு தொழிலாக செய்கிறதுக்கு முன்னுக்கு வரணும். அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு, மார்க்கெட் பண்ணுறதுக்கு, அதையும் ஒரு தொழிலாக செய்கிறதுக்கு முன் வந்தாருங்கண்டா இருந்தால் இன்னும் இந்த படைப்பை வந்து நாங்கள் பல இடத்துக்கு ஒரு வெற்றிகரமாக செய்ய முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும் எங்களுக்கான ஒரு தொழில்முறை தயாரிப்பாளர்களோ தொழில்முறை விநியோகஸ்தர்களோ ப்ரொமோட்டர்ஸோ இல்லை. பிஸ்னஸ்ன்ட்டு 7-8 வருஷம் ஓடிட்டு வந்து எனக்கு இது அடுத்த இன்னொரு இண்டஸ்ட்ரியாக வருது, பேஷனுக்காக நான் எங்கள் பக்கம் மாறணும்னு யோசிச்சுட்டு இருக்க தான் எனக்கு விளங்கினது ஃபிலிம்ன்றதுமே வந்து ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ எனக்கு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் இது ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ நாங்கள் பிஸ்னஸ் தான் செய்ய போகிறோம், நான் இங்கே பட் இந்த பேஷனோட செய்ய போகிறேன். இப்போ அதான் நீங்கள் பாசறையில் பார்க்கல அது சம்மந்தமான விழிப்புணர்வு பல பேருக்கு வந்திருக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு. நான் நினைக்கிறேன் வந்து எப்படி ஒருத்தன் ஆக்டராகவோ ஒரு டைரக்டராகவோ இல்லாட்டி ஒரு மியூசிஷியனாக வர ஆசைப்படுற மாதிரி நான் ஒரு தயாரிப்பாளராகணும், நான் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் விநியோகஸ்தர் ஆகணும்னு சொல்லி அதையே ஒரு தொழிலாக எடுத்து பண்ணினா எல்லாருமே சேர்ந்து எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மேஜிக்கு நடத்தலாம். இங்கே ஈழத்தில் மட்டுமில்லை, புலம்பெயர் நாட்டிலையும் வந்து எங்களுக்கான அந்த ஒரு மார்க்கெட்டை இன்னும் ஒரு தொழில்முறையாக கொண்டு வரையில அதுக்கு எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வேலை செய்யணும். ஸ்பெஷலி வந்து பணம் வச்சிருக்கிற முதலாளி மாதிரி இதை ஒரு தொழிலாக நம்பி இதுக்கு இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண வரணும். மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ், பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் தெரிஞ்ச பீப்புள் வந்து இதையும் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸாக நினச்சி அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு வரணும். எல்லாருக்கும் இலக்கு ஒன்று இருக்குது, எங்களோட ஈழம் சினிமா. இந்த இலக்கு ஒன்றா இருக்குது, ஆனால் வேறு கருத்து முரண்பாடுகள் இருக்குது. ஈழ சினிமா உண்மையை சொல்லணும்னா நாங்கள் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர இல்லை, அது நம்ம ஒத்துக்கொள்ளணும். ஸோ ஈழம் சினிமாவில் இருக்கிற ப்ராப்ளமாக நான் பார்க்குறது இதுகள்னு சொன்னால் ப்ராப்பரான ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் வந்து ரைட்டர்ஸ் வந்து இங்கே இல்லை. இந்த போர் மௌனிச்சா பிறகு ஒரு 15-16 வருஷத்தில் இருக்கிறோம். எங்களோட பாய்ச்சல் வந்து பெரிய ஒரு பாய்ச்சலாக இருந்திருக்கணும். பட் ஆனால் அது இன்னும் தங்கியே இருக்குது. அது என்னத்துக்குன்னு சொல்லி எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து இன்வெஸ்டர்ஸ் இல்லை எங்களுக்கு. இப்போ எங்கிட்ட இந்த முயற்சிகளுக்கு வந்து ஒத்துழைப்பு எல்லா விதத்துலேயும் இல்லைன்றதும் ஒரு குடும்ப சார்ந்தோ இல்லாட்டி எங்களோட சுற்றம் சார்ந்தோ அதை வந்து என்கரேஜ் பண்ணுறது குறைவாக இருந்தது. இந்த பட்டறையிலேயே வந்து பார்க்கவே இங்கே பங்கு பற்றினவர்களை வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்து விட்டு அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதை பார்க்கல நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கான கதைகளை சொல்கிற நேரம் வந்துட்டுன்றது இவ்வளோ நாளும் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம். பட் இன்னும் நாங்கள் இந்த உலகத்தரத்துக்கு சொல்லுவோம்ன்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. ஈழ சினிமா என்ற வெளிச்சம் வெகு தூரத்தில் இல்லைன்னு இந்த திறப்பாசர ஈழத்து சினிமாவின் அடுத்தடுத்த முயற்சிகளுக்கு ஒரு பெரும் காரணமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்ற நம்பிக்கையாக இருக்குது. அது உடனே நடக்கும்னு சொல்லலாது, ஏன்னா இங்கே எதுவுமே உடனே நடந்ததில்லை. திறப்பாசரை ஒரு மிக
ஒரு சின்ன திட்டம் ஒன்றை நாங்கள் அமுல்படுத்துறதுக்கே நாங்கள் 3-4 வருஷம் காத்திருக்க வேண்டியிருந்திருக்குது. அது இதனுடைய பிறகு இன்னும் ஒரு 3 வருஷமோ 5 வருஷமோ அல்லது இதிலிருந்து வெளியில் வாராக்கள் பலருடைய வாழ்க்கைக்கு, சினிமா வாழ்க்கைக்கு திரைப்பாசல் திருப்பு முனையாக இருக்கும்ன்றதில் எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 வருஷத்துக்கு நாங்கள் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் என்ற அளவுக்கு கதைச்சிட்டோம். அதுக்கான பிளான்ஸும் வந்து போட்டுட்டோம். அதாவது எந்த ஒரு விஷயமே வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தாண்டி 4 வருஷம் 5 வருஷம் தாண்டி போகைக்கு தான் அதில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையோ அல்லது குறிப்பிட்ட சேஞ்சுன்றதை நாங்கள் பார்க்கலாம். ஒரு பிஸ்னஸ்ன்றதை நாங்கள் இனிஷியலாக நாங்கள் கட்டமைக்க எவ்வளோத்துக்கு கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எவ்வளோத்துக்கு கேர்ஃபுல்லாக எங்களோட டைமை நாங்கள் இதுக்குள்ள போடுவோம் என்ற வரைக்கும் யோசிக்கணுமோ அதில் விளைவு எங்கான இருக்க போகுதுன்ற அந்த ஒரு கோல்ன்றதும் எங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியணுமன்றதில் உறுதியாக இருக்கிறோம். சரியான அரசியல் சமூக புரிதல்களோட நாங்கள் இந்த துறையை கொண்டு போகிறதுக்கு சினிமா படிக்கிறத விட சினிமா பண்பாட்டை திரைப்பாசலை சொல்லி கொடுக்க வேணும் என்ற நம்பிக்கையும் அந்த செயற்பாடும் எங்கள்கிட்ட இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா இந்த கட்டு உடையாமல் இதே மாதிரியே இன்னும் வேறு ஆட்களையும் உருவாக்கி ஒரு ப்ரொஃபஷனலிசத்தை கொண்டு வரணும். இந்த சினிமா மேக்கிங்கில் வந்து ஒரு குழு சார்ந்து இயங்குறதுக்கான ஒரு நல்ல டிசிப்ளினை கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஒரு கலைஞனாக யோசிக்க போனால் ஒரு உணர்ச்சி மேலிட்ட ஆள் தான் நான். அந்த உணர்வுகளுக்கு நின்று ஒன்று தான் முதலாவது திரைப்பாசலை ஆரம்பிக்க ஒரு உணர்ச்சி ஒன்று மேலிட்டது. இயலாமல் பல தோல்விகள் அங்கே ஒரு கட்டத்துக்கு மேலே நகர முடியாத ஒரு அங்கலாய்ப்பு தான். ஆனால் நாங்கள் அத்தனை காலமும் காத்திருந்ததுக்கான ஒரு நல்ல ஆரம்பமாக திரைப்பாசலை இருந்த உடனே முதலாவது திரைப்பாசலையில் ஒரு உணர்வு இருந்தது. அது 2வது திரைப்பாசலைக்கும் உந்தப்பட்டிருக்கு. திரைப்பாசலை வந்து இதோட நிற்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திரைப்பாசலை சேர்ந்து நடந்து கொண்டிருக்கே 3 கதையாளர்கள் வந்துட்டுது. அது ஒரு உற்சாகத்தினூடாக வந்துட்டுது. அடுத்து நடிப்பு பாசலின்னு அடுத்த கட்டத்துக்கு இது போகுது. இப்போது சினிமாட்டோகிராஃபிக்கோ மியூசிக்கோ ஒரு ஐடியாவும் இருக்குது. இங்கே அடுத்த கேம்பிங் இருக்கிறதுக்கு இந்த ஈழ சினிமாவினுடைய மனித வளத்தை சரியாக உறுதிப்படுத்துகிற அந்த வலையப்பை சரியாக கட்டமைக்கிறதுக்கு இது பெரிய உதவியாக இருக்குது. இது எங்களுக்கு மட்டும் உதவ போகிறது இல்லை, எல்லாருக்குமே இப்படியான ஒரு முன்னெடுப்பு இருக்கணும், இப்படியான ஆக்கள் இருக்கணும், இல்லை இப்படி ஒரு செயற்பாடை செய்யணும்ன்ற என்ன படு உள்ள இருக்கும். அதுக்குரிய சந்தர்ப்பங்கள் எதுவுமே அமையாமல் இருந்திருக்கலாம். படம் பார்த்துட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு 2-3 பேர் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுவும் ஓரளவு பேசிக்காக தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே போய் பிரேக் டவுன் பண்ணி செய்கிற அளவுக்கு தெரியாது. அவங்களும் வேலையாக இருப்பாங்க. அவையெல்லாம் ஒன்றா சேர்க்கறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் இருந்தது. அதெல்லாம் இங்கே ஈஸியாகவே அமைஞ்சு நாங்கள் திரைப்பாசலையில் தொடங்கி எனக்கு தெரிந்து அதுவே கட்டமைச்சு கொண்டு போகுதுன்னு நினைக்கிறேன். அரங்காலயம் வந்த பிறகு எல்லாம் ஒரு பொண்ணு 5 நிற்கிற எல்லாம் வாங்க, இன்னொன்று எல்லாம் இங்கே வந்துடுவாங்க. வந்து அந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது. ஜாழ்ப்பாணத்துலேருந்து வர்றார்கள், ட்ரிங்கோலேருந்து வர்றார்கள், எல்லாம் எங்கேருந்து வந்தாலும் இந்த மௌலியாவுக்கு சென்ட்ரல் பாயிண்ட் தான். அதாவது அணிசேரல் என்றது வந்து தனியாக யாழ்ப்பாணமோ தனியாக பவுனியாவோ அல்லது தனியாக கிளிநொச்சியோ குறிப்பிட்ட மாவட்டங்களை தாண்டி எங்களுக்குள்ள வந்து எல்லாருமே வந்து தேவை. படம் எடுக்கிறாங்கெல்லாம் சேர்ற இடம் அரங்காலயம். யாருமே கதைக்காமல் இருந்த ஒரு திரைப்பாசர அரங்காலயன்ற ஒரு கன்செப்ட்ன்றது ஏதோ ஒன்று செய்கிறாங்கன்றது வந்து இப்போ ஒரு பெரிய பேசுபொருள் அமைஞ்சிருக்குன்றதுல அடுத்த கட்டமாக நாங்கள் கணக்க வேலையை செய்யணும், என்ன நாங்கள் நிதானமாக இருக்கணுமன்றதில் யோசிக்க வச்சுருக்கு. முழு நேர சினிமாக்காரர்களை இந்த திரைப்பாசலை உருவாக்கும் என்ற நம்பிக்கை வந்து எனக்கு அது தெளிவாக ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த டீம் இதோட மட்டும் கதைச்சிட்டு எத்தனை இன்டர்வியூ எத்தனை செஞ்சாலுமே வந்து இதே விஷயத்தை ரிப்பீட்டட் பண்ணிகிட்டே இருப்பாங்களே தவிர எங்கேயுமே வேலை செய்கிறாங்க இல்லை, எங்கேயுமே ஒரு படமும் வரையில என்ற கேள்விக்கு வந்து ஆன்சர் எப்படியும் இந்த வருஷம் கிடைக்கும். திரைப்பாசலை ஒன்று நாங்கள் நினைச்சது ஒரு சின்ன இலக்கு. இப்போ நாங்கள் யோசிக்கிறது அப்படி இல்லை. இது ஒரு பெரும் மாற்றத்துக்கான ஒரு விதியாகவும், இன்னும் சொல்ல போனால் ஈழ சினிமாவுண்ட ஒரு மையமாக திரைப்பாசலை இந்த அரங்காலய வளாகத்தை மாற்றக்கூடிய ஒரு தொடக்கமாக அது எங்களை மீறி நடந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம்.